சிறகடிக்க ஆசை சிரியல்ல அடுத்த ஒரு எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கோர்ட்ல வந்து ரோகிணி கதறி அழுதுட்டு இருக்காங்க. ஜட்ஜையா, நீங்க தான் எனக்கு ஒரு வழி கொடுக்கணும். நீங்க எப்படியாவது என் வாழ்க்கையை வந்து காப்பாத்தி கொடுங்க. நான் மனோஜை வந்து ஒரு நல்ல வந்து தொழிலதிபரை ஆக்கியிருக்கேன்னா அதுக்கு முழுக்க முழுக்க என்னோட இன்புட் நிறைய இருக்கு. அவர் அதை ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவருக்கும் என்ன ரொம்பவே பிடிக்கும். இருந்தாலும் அவங்க அம்மாவுக்காக இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி ரொம்பவே வருத்தமாவும் ஃபீல் பண்ணியும் நடந்த விஷயத்தை எல்லாமே மாத்தி மாத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டதும் ரொம்பவே வந்து பயங்கரமா கோபம் வருது. பயங்கரமா மனோஜ் கோவப்பட்டு, ஐயா, இவ சொல்றது எதுவுமே நீங்க நம்பாதீங்க. இவ சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே ஜட்ஜையா, நான் சொல்றத நம்புங்க. வேணும்னா என் பையன் கிறிஷ் கிட்ட கூட கேட்டு பாருங்கல்ல. என் பையன் கிறிஷ் கூட மனோஜ் தான் என்னுடைய அப்பான்னு வந்து அவன் சொல்லுவான்னு சொல்லிட்டு எல்லா விதமான பிளான் போட்டும் ரோகிணி கரெக்டா வந்திருக்காங்க. அதுக்கேத்த மாதிரியே வந்து கிறிஷும் உன்னுடைய அப்பா யாருப்பான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுதான் என்னுடைய அப்பான்னு சொல்லிட்டு மனோஜை காட்டினதும், பாத்தீங்களா ஜெஜையா, என் பையனுக்கும் இவங்க கூட சேர்ந்து வாழணும்னு ரொம்பவே ஆசை. என்னுடைய மாமியார் என்னுடைய பார்லர்ல இருந்து எவ்வளோ பணம் வந்ததோ அது எல்லாமே ஒட்டு மொத்தமா நான் அவங்க கிட்ட திருப்ப கொடுத்துருக்கேன். இப்போ ஒரு ரூபாய்க்கு கூட காசு இல்லாம என் பையனுக்கு ஃபீஸ் கூட கட்ட முடியாம அவன் ஸ்கூலுக்கே போகாம இருக்கானெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணி பயங்கரமா எமோஷனலா கதறி அழுதுட்டு இருக்காங்க. இதை பார்த்ததும் உடனே மனசு மாறிடுறாங்க ஜட்ஜ் வந்து. ஜட்ஜ் மனசு மாறி, இங்க பாருங்க, புடிச்சு கல்யாணம் பண்ணீங்களோ தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாம பண்ணீங்களோ அதை பத்தி எல்லாம் இங்க கவலை கிடையாது. ஆனா நீங்க வந்து கல்யாணம் பண்ணிருக்கீங்கன்னா அந்த குழந்தையோட ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க தான் எடுக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க நல்லா எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசினதும் இதை கேட்டதுமே யாராலையும் எதுவும் பேச முடியறதில்ல. ஏன்னா ஏற்கனவே விஜயா பேசி அடி வாங்கி உட்காந்துருப்பாங்க. ஏன்னா நீ திரும்ப இன்னொரு முறை இதை பத்தி பேசினா அடுத்தது உனக்கு எங்க டார்கெட் பண்ணுவோன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு ஜட்ஜ் வந்து மிரட்டியிருப்பாங்க. அதனால விஜயா வந்து எதுவுமே பேசாம சைலண்டா வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இதுதான் தீர்ப்பு, இன்னும் 6 மாசத்துக்கு தீர்ப்பை வந்து ஒத்தி வைக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இதை பார்த்து ரோகிணி பயங்கரமா சிரிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா ரோகிணியோட பிளான் வந்து சக்சஸ் ஆகுதுன்னு நினைச்சு ரோகிணி ரொம்பவே சந்தோஷமா வந்து சிரிச்சிட்டு வந்து இருக்காங்க. ஜட்ஜு தீர்ப்பு சொன்னதும் இப்ப கிருஷ்ணா கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க விஜயா. என்ன மேடம், என்ன இப்படி நடக்குது? என்ன பண்றது? அவ அப்படி போய் சொல்லிட்டு இருக்கா. என்னாலையும் எதுவும் பண்ண முடியல. பார்க்கலாம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு வந்து இருக்காங்க. இப்ப கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோகிணி அங்க வந்து, என்ன ஆன்ட்டி, நான் நினைச்சது தான் நடக்கும்னு சொன்னனே, நீங்க ஏத்துக்கிட்டீங்களா? 6 மாசம் இனி உங்களால எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் மனோஜோட பொண்டாட்டியும் இருக்க போறேன். மனோஜ் மாசம் மாசம் தவறாம பணம் கொடுக்கறத நிறுத்திட போறேன். புரியுதா? அது மட்டும் இல்லாம ஜட்ஜி என்ன சொன்னாங்கன்னு மறந்துட்டியா? வீடுக்கு வாடகைக்கு எடுத்து கொடுக்கணும். எங்களுக்கான எல்லா பொருளுக்கான காசும் கொடுக்கணும். இது எல்லாமே உனக்கு ஞாபகம் இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு முன்னாடியே வந்து ரோகிணி மிரட்டிட்டு போறான். இதை பார்த்ததும் மனோஜுக்கா பயங்கர கோவமா இருக்கு. மனோஜ் வந்து விஜயா கிட்ட, அம்மா பாத்தீங்களா, ரோகிணி எப்படி என்ன மிரட்டிட்டு போறான்னு பாத்தீங்களா? நாளைக்கு எனக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குமா? அது கூட தெரியாம ஏமா இப்படி இவங்க பண்றாங்க? இங்க பாருடா, உன்னுடைய என்கேஜ்மெண்ட் நல்லபடியா நடக்கணும்னா கோர்ட்டுல நடந்த விஷயத்த வந்து யார்கிட்டயுமே சொல்லாம இருன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத கேட்டு ரொம்பவே வந்து ஷாக் ஆகுறாங்க. எப்படிம்மா சொல்லாம இருந்து அதுக்கப்புறமா அது வந்து பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. அதெல்லாம் எதுவும் ஆகாது. அதெல்லாம் எதுவும் ஆகாதுடா. நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜயா வந்து மனோஜை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப நம்ம மீனா 2 சேரி வச்சுட்டு இருக்காங்க. அந்த 2 சேரில எது நிச்சயதார்த்தத்துக்கு கட்டிக்கலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. முத்துவும் அதே மாதிரி 2 ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அது 2 ட்ரெஸ் எப்படி வந்து மாறி இருக்கிறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ உடனே முத்து வந்து, என்னாச்சு மீனா, இப்ப நிச்சயதார்த்தத்துக்கு நேரமாச்சு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்லைங்க, எந்த புடவையை கட்டுறதுன்னு எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. சரி, 2 பேருமே ஆளுக்கு ஒருத்தர ஒரு ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணலாம். நான் போட வேண்டியதை நீயும், நீ போட வேண்டியதை நானும், 2 பேரும் சூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. சரிங்கன்னு சொல்லிட்டு இப்போ முத்து ஒரு ட்ரெஸ்ஸும் மீனா ஒரு ட்ரெஸ்ஸும் எடுக்கிறாங்க. 2மே அவ்வளோ அழகா இருக்கு. அதை பார்த்துட்டு, ஏங்க, எனக்கு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கும், எனக்கு எது பிடிக்கும்ன்றது உங்களுக்கு நல்லா தெரியுது இல்லைன்னு சொல்லிட்டு மீனாவும் முத்துவும் அதே மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. கரெக்டா அண்ணாமலை டோரை நாக் பண்றாங்க. அப்பா சொல்லுங்கப்பா, என்னடா ரெடி ஆயிட்டீங்களா? இல்லப்பா, ரெடி ஆயிட்டு இருக்கோன்றாங்க. இல்ல, எனக்கு வக்கீல் அம்மா கிட்ட பேசணும். நீ வக்கீல் அம்மா கிட்ட பேசி கோர்ட்ல என்ன சொன்னாங்கன்றத கேளுடான்றாங்க.
அப்பா அதுதான் அம்மா சொன்னாங்களே, இன்னும் ஒரு வாரத்துக்கு அப்புறம் எது ஒண்ணும் சொல்றாங்களான்னு சொல்லிட்டு, உன் அம்மா பேச்செல்லாம் நம்ப முடியாது. நீ நான் கேட்டத கேளுன்றாங்க. சரிப்பா, நீங்க சொல்றதும் சரிதான். அம்மா பேச்சும், அந்த படிப்பாளி பேச்சும் நம்ப முடியாது. நான் கேட்டுட்டு எது ஒண்ணும் சொல்றேன்ப்பான்னு சொல்லிட்டு, முத்து பாத்தீங்கன்னா வக்கீலுக்கு கால் பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து வக்கீல் ஃபோன எடுக்கறதில்ல. உடனே மீனா, ஏங்க கேஸ் விஷயமா இருப்பாங்க. அவங்க நம்ம ஃபோன் பண்ணிக்கிறத பார்த்துட்டு திரும்ப கால் பண்ணுவாங்க. அத்தை திட்டுவாங்கங்க. நிச்சயதார்த்தத்துக்கு நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு, நம்ம ரெடி ஆகலாம் வாங்கன்னு சொல்லிட்டு, மீனா கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப முத்துவும் சரி, அதுவும் சரிதான். அவங்கள பார்த்துட்டு கால் பண்ணட்டும்னு சொல்லிட்டு, இப்ப நம்ம முத்துவும் அமைதியா ஆயிடுறாங்க. இப்ப நம்ம ஸ்ருதி, ரவி சொல்லிட்டு 2 பேருமே வர்றாங்க. அங்கிள் நான் வந்துட்டேன். எப்படி திரும்ப போனேனோ அதே மாதிரி ஸ்ருதி திரும்ப வந்துட்டேன்னு சொல்லிட்டு டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்காங்க. எப்படியும் ஸ்ருதி, மனோஜோட நிச்சயதார்த்தம் நடக்க போகுது. இந்த மாதிரி டைம்ல நீ வந்துட்டேன்னு சொல்லிட்டு விஜய சொல்ல, நான் வந்ததுக்கான ஒரே ஒரு ரீசன் 2 பேரு தான். அது முத்துவும் மீனாவும் தான். அவங்க 2 பேரால தான் நான் திரும்ப வந்தேன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம மீனாக்கு ப்ரமோட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இத கேட்டதும் சரி, உடனே பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமா ரெடி ஆயிட்டு வந்துடுறாங்க. அங்கிள் ஆன்டின்னு சொல்லிட்டு இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க வர போறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க ஆன் த வேல இருக்காங்கன்னு சொல்லிட்டு உடனே மனோஜ் டேய் இன்னமும் ரெடி ஆகாது இருக்கே, போய் ரெடி ஆகடான்னு சொல்றாங்க. ரெடி ஆயிட்டு அம்மா அம்மான்னு சொல்லிட்டு மனோஜ் சொல்றாங்க. டேய் என்னடா ஆச்சு, என்னடா உனக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அது சொல்லிட்டு சைலண்டாவே இருக்காங்க. டேய் சொல்லுடான்றாங்க. அம்மா என்கேஜ்மெண்ட் ரிங்க மிஸ் பண்ணிட்டேமா, அத நைட்டு முழுக்க பாத்துட்டு தான் இருந்தேனா, எப்படி மிஸ் ஆச்சுன்னே தெரியலன்றாங்க. ஏண்டா படிப்பாளி, அதெல்லாம் கூட புரியுதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு இருந்தியா, ஏண்டா பத்திரமா வைக்க மாட்டியான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ அவங்க வந்துட்டு இருக்காங்க, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கம் தேட கரெக்டா அதை கண்டுபிடிச்சிடுறாங்க நம்ம முத்து மீனா. கண்டுபிடிச்சிட்டு இங்க பாருடா, இனிமேலாவது எப்படி இருக்கணுமோ அப்படி இரு, படிச்சா மட்டும் புத்திசாலித்தனம் கிடையாது, அத பொறுமையா நடந்துக்கிறதுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டே இருக்காங்க. சரி, இனிமேலாவது ஒழுங்கா இருன்னு சொல்லிட்டுதான் இருக்காங்க. இப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க வந்துடுறாங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க வந்ததும் ரொம்பவே சந்தோஷமா என்கேஜ்மெண்ட் எல்லாமே மாறி மாறி மாலை எல்லாம் போட்டு அவ்வளவு அழகா என்கேஜ்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. இதை பார்த்து ரொம்பவே சந்தோஷத்துல இருக்காங்க. எப்படியோங்க என் பையனுக்கு நல்ல சம்பந்தம் கிடைக்காதா, பணக்கார மருமக இந்த வீட்டுக்கு வரமாட்டாளான்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதுபடியே நடந்துருச்சு. மனோஜுக்கு நல்ல சம்பந்தம் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு உடனே அண்ணாமலை சொல்றாங்க. விஜயா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நிச்சயதார்த்தம் நடந்துருச்சு, நல்லபடியா நடந்ததுன்னு நினைச்சேன். எனக்கும் சந்தோஷம் தான். ஆனா கல்யாணம் எப்ப ரோகிணிக்கும் மனோஜுக்கும் விவாகரத்து நடக்குதோ அப்பதான் கல்யாணம் நடக்கணும். இதுல நான் உறுதியா இருக்கேன்றாங்க. ஏங்க ஏங்க இப்படி இருக்கீங்க? முதல்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கூடன்னு சொல்லிட்டு விஜயா சொல்றாங்க. உடனே முத்து அம்மா இப்படி மட்டும் நம்ம பண்ணா உடனே பார்லர் அம்மா என்ன பண்ண தெரியுமா, உங்களை தூக்கிட்டு போயிட்டு ஜெயில போடுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணும். பரவாயில்லையா உங்களுக்குன்னு சொல்லி கேக்குறாங்க. ஏண்டா இதுக்கெல்லாம் கூட ஜெயில போடுவாங்களா? ஆமாமா, இப்ப 2 பேருமே புருஷன் பொண்டாட்டியா தான் இருக்காங்க. நிச்சயதார்த்தம் மட்டும் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ரீசன் கிருஷ்ணா மேடம் சொன்ன காரணத்துக்காக தான் அப்பாவும் சரி நாங்களும் சரி ஒத்துக்கிட்டோம். அதுக்காக உங்க இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. முதல்ல நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்துருச்சா கல்யாணம் கொஞ்சம் பொறுமையாவும், விவாகரத்து கிடைச்சா அடுத்த முகூர்த்தத்திலே கூட கல்யாணம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா கிருஷ்ணா கால் பண்றாங்க. முத்து எடுத்து சொல்லுங்க மேடம், எதுக்காக கால் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க முத்துன்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல கோர்ட்ல என்ன சொன்னாங்க, ஜட்ஜ்மெண்ட் என்ன வந்தது, அதை பத்தி கேட்கலாம் தான் கால் பண்ணேன். ஏன் உன்னுடைய அம்மாவும் உன்னுடைய அண்ணாவும் சொல்லலையான்றாங்க. இல்ல மேடம், எப்படியும் அவங்க பொய் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட கேட்கல, நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாங்க. எல்லாமே தலைகீழா மாறிடுச்சு முத்து. இந்த ரோகிணி நீங்க சொன்னதை விட பயங்கர கிரிமினலா இருக்காங்க. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டவே மாத்திட்டாங்க. 6 மாசம் ஒத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. இது கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க முத்து. என்னாச்சு மேடம் சொல்லி கேட்டதும் கிருஷ்ணா எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. இப்ப மாசமான 25,000 ரூபாய் பணம், அது மட்டும் இல்லாம வீடு, அவங்க எப்பெல்லாம் பணம் கேக்குறாங்களோ அப்பெல்லாம் மனோஜ் பணம் கொடுக்கணும். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் இருக்குன்றாங்க. மேடம், தப்பு பண்ணது எல்லாமே ரோகிணி தான். கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம அவ பேசுறான்னா ஜட்ஜையாவும் எப்படி நம்பினாங்க? ஏன்னா குழந்தைய கூட்டிட்டு வந்தா அந்த குழந்தையும் உன்னுடைய அப்பா யாருடான்னு கேட்டா மனோஜ்ன்றத தெளிவா குழந்தையும் சொல்லிடுச்சு. குழந்தைக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கான்றாங்க. இன்னைக்கு பார்த்து நாங்க வராம போயிட்டோம். அப்படி போயிருந்தா நடக்கிற கதையே வேற மேடம்.
என்னத்த பண்றதோ போங்க முத்து. உங்க கேஸ எடுத்தது எனக்கு பெரிய தலைவலியா இருக்கு. எப்படா இந்த கேஸ் முடியுன்ற அளவுக்கு இருக்குன்றாங்க. என்ன மேடம் நீங்களே இப்படி சொல்றீங்க? பின்ன என்ன முத்து? எல்லாமே ரொம்பவே ஒரு இடியப்ப சிக்கல் மாதிரி இருக்கு. இந்த பக்கத்து தீர்வு எடுத்துட்டு வந்தா, அந்த பக்கத்து ஏதாவது ஒரு சிக்கல்ன்னு சொல்லிட்டு மாறி மாறி சிக்கல் வந்துகிட்டே இருக்கு. என்னுடைய சரித்திரத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்தத நான் பார்த்ததே கிடையாதுன்னெல்லாம் சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாவும், கோவமாவும் பேசிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா, நம்ம முத்து இதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாம் மேடம். உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எப்போ சொல்றதுதான். அந்த ரோகிணி வாயாலி உண்மையை ஒத்துக்கிட்டா மட்டும்தான் இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கு. அவளா எப்ப உண்மையை ஒத்துக்கிறாளோ அப்பதான் மனோஜுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு 6 மாசம்ன்றாங்க. அந்த 6 மாசத்துல பணம் குடுக்கறது யாருடான்னு சொல்லிட்டு உங்க அண்ணாவே அவ கூட சேர்ந்து வாழ்றதே பெட்டர்ன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. எனக்கு என்னவோ ரோகிணி அதுக்குதான் பிளான் பண்ணி இப்படி பண்ணிருக்காளோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லிட்டு இப்ப கிருஷ்ணா சொல்றாங்க. இல்ல மேடம் அப்படி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது. திரும்ப என்னுடைய வீட்டுக்கு அவ வரவே கூடாது. அவ வந்தா வீடு வீடா இருக்காது. என் அப்பா சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இப்ப வரைக்கும் நாங்க இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிருக்கோம். நாங்க எப்படியாவது ரோகிணி வாயால உண்மையை சொல்ற வீடியோவை எடுத்துட்டு உங்களுக்கு காட்டுறோம். அதை வச்சு நீங்க எப்படியாவது சீக்கிரமா விவாகரத்தை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்துடுங்க மேடம் சொல்லிட்டு முத்து சொல்றாங்க. இப்ப உடனே சரி மேடம் போனை வைக்கிறேன்னு சொல்லிட்டு நேரா மனோஜ் கிட்ட போறாங்க. டேய் படிப்பாளி, கோர்ட்ல என்ன நடந்தது உண்மையை சொல்றான்றாங்க. உடனே விஜயா, டேய் நான் சொன்னதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா? நடந்ததை தான் நான் சொன்னேன்றாங்க. அது நீங்களா கட்டுக்கதை கட்டினது. உண்மை என்ன நடந்தது சொன்னா தானே அந்த விஷயம் நடக்காம தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி பண்ண முடியுமோ அதை எங்களால செய்ய முடியும். அதை விட்டுட்டு ஏமா நீங்களும் இப்படி பொய் சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. முத்து அது அது அதுன்னு சொல்லிட்டு தயங்கிட்டே இருக்காங்க. உடனே அண்ணாமலை, முத்து உனக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் நீ இங்க இவ்வளவு தைரியமா பேசுற. என்ன நடந்தது சொல்லுடான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. நடந்த விஷயத்தை எல்லாமே முத்து சொல்றாங்க. அவசரப்பட்டு நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோமோ இந்த ரோகிணி இந்த அளவுக்கு கீழ்த்தரமா இப்படி எல்லாம் பண்ணுவாளான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்காங்க அண்ணாமலை. முத்து என்ன ஆனாலும் சரிடா, ஏதாவது ஒண்ணு பண்ணி எப்படியாவது மனோஜ் கிட்ட இருந்து ரோகிணிக்கு விடுதலை வாங்கி கொடுத்தே ஆகணும். ஏதாவது பண்ணுன்னு சொல்றாங்க. அப்பா சொல்லிட்டீங்கல்ல, நான் பாத்துக்கிறேன், கவலை விடுங்க. நான் வக்கீல் மேடம் கிட்ட கேட்டிருக்கேன். வக்கீல் மேடம் அதுக்கும் ஒரு ஐடியா சொல்லியிருக்காங்க. அதை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப முடிவு பண்றாங்க. இப்ப முத்து என்ன செய்ய போறாங்க? ரோகிணி வாயால உண்மை வர வைக்கிறதுக்கு முத்து என்ன மாதிரியான பிளான் போட போறாங்க? அதை தெரிஞ்சுக்கிட்ட ரோகிணி முத்துவோட பிளானுக்கு ஒத்துழைப்பாங்களா? ரோகிணியோட சதி திட்டத்தை முத்து முறியடிச்சு கோர்ட்ல ரோகிணிக்கு எதிராக ஆதரத்தை காட்டுவாங்களா? அப்படி காட்டினாலாவது மனோஜ் ரோகிணிக்கு விவாகரத்து நடக்குமா? இல்ல முத்துவோட பிளான தெரிஞ்சுக்கிட்டு ரோகிணி உஷாராகுவாங்களாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.